எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நமக்கு முருங்கைக்கீரை நிறைய கிடச்சிது. ஒரு கிளையே நாங்கள் வந்து ஒடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இவ்வளோ கீரை இருந்தது. இந்த கீரையை வந்து ஃபுல்லாக சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஒரு இட்லி பானை நிறைய வந்து கீரை இருந்துச்சு. இதை வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு கமர்ஷியல் இட்லி பானை வந்து வேணும். அது நம்மக்கிட்ட இல்லை. அதனால் வேறு ஒரு மெத்தடில் வந்து இதை வந்து நான் பதப்படுத்தியிருக்கேங்க. 2 வாட்டி சாதா தண்ணியில் 1 வாட்டி உப்பு தண்ணியில் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் 2 நிமிஷம் போட்டு வச்சுருக்கேன். இந்த கொதிக்கிற தண்ணியில் 2 நிமிஷம் போட்டு வச்சதுக்கப்புறம் எடுத்து உடனே வந்து ஐஸ் வாட்டருக்கு மாற்றியாச்சுங்க. ஐஸ் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் விட்டாச்சு. 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் எடுத்து இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிய வைக்கணும். அதுக்கு வடிக்கிறதுக்கு பெரிய பாத்திரம் இல்லைங்க. நம்ம பாத்திரம் கழுவி தண்ணி வடிகிறதுக்கு வைப்போம் இல்லைங்க, அந்த பேஸ்கெட்டில் வந்து ஒரு நல்ல சுத்தமான காட்டன் சாரியை போட்டு அதில் வந்து கீரையெல்லாம் அள்ளி வச்சுட்டேங்க. அடியில் வந்து தண்ணி வடிகிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. சுத்தமாக தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து நிழல் உணர்த்தியாக வந்து காட்டன் சாரியில் போட்டாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மணி நேரம் ஆச்சு. 5-6 மணி நேரம் ஆகும்போது பார்த்திங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கு போட்டது. இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா 6 மணிக்கு நம்ம பறித்து எப்படி பறிச்சோமோ அந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துருச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துருச்சுங்க. பட் நம்ம இப்படியே எடுத்து பதப்படுத்த முடியாது, இன்னும் நல்லா காயணும். ஆனால் இந்த கீரை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிழல் உணர்த்தியாகவே தான் காய வச்சுருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2வது நாள். இதுலேயும் பார்த்திங்கன்னா காய்ச்சல் பத்தில் கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மறுபடியும் காய வச்சாச்சு. 3வது நாளும் காஞ்சோன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் கீரை எப்படி கலகலன்னு சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு நம்ம காஞ்சோன்னு நம்ம பதப்படுத்திக்கலாங்க. முதல்ல நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா கீரை, அதுதான் இந்த முறையில் பதப்படுத்தினது. 2வது கொஞ்சமாக இருக்குது டார்க் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு முறையில் பதப்படுத்தினது. அதை நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேங்க. பாருங்கள் அவ்வளோ கீரை சுத்தம் பண்ணதுக்கு இந்தளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது. அந்த மெத்தடோட எனக்கு இந்த மெத்தட் தாங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேங்க, ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது பயன்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.